சாரோட ரெண்டாவது படம் இது. நான் ஆகஸ்ட் 15th மம்முட்டி சாரோட மலையாள படம் ஒன்று. ஸோ ஒரு ஒரு சின்ன ஒரு கேமியோ ரோலாக இருந்தாலுமே, ஹலோ யா, கேமியோ ரோலாக இருந்தாலுமே ஒரு 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 ரெஃப்ரெஷிங்லி புது புது படம். அண்ட் படம் பார்த்துட்டு போகிற ஆடியன்ஸ் வந்து டெஃபினட்டாக பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க. என்னுடைய லைஃப்பில் நான் ஃபீல் பண்ணது, பிலீவ் இன் யுவர் செல்ஃப், நேச்சர் வில் ஹெல்ப் யூ. அது வந்து 99.9% ட்ரூ. எனக்கு நிறைய விஷயங்கள் அது மாதிரி நடந்திருக்கு. அண்ட் சமீபத்தில் இந்த மேக்ஸ் கிளாட்வெல்லுடைய அவுட்லயர்ஸ்னு ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கேன். தட் ஆல்சோ அதான் கேட்டேன் சாமி சார் கிட்ட, அந்த புக்கு படிச்சுட்டு இருக்கேன் சார், இந்த படம் பார்க்கும்போது இட் கிவ்ஸ் யூ ஹோப். தியேட்டர்லேருந்து வெளியே வரும்போது டெஃபினெட்லி எல்லா ஆடியன்ஸுமே ஒரு ஹோப்போடு வருவாங்க. யாரும் யாரையும் கொல்லலை, பாசிட்டிவாக இருக்குது. சாமி சார், திஸ் ஃபிலிம் டெஃபினெட்லி வில் பி டூயிங் வெல் அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சார். நீட் யுவர் பிளெஸிங்ஸ். அனைவருக்கும் வணக்கம். எஸ்.என். சாமி சார் அந்த பிரியதர்சன் சார், ரெண்டு லெஜெண்ட் இருக்கக்கூடிய மேடையில் நம்ம நிற்பதே ஒரு பெரிய பாக்கியம். ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்து மேடையில் நடனம் விட்டு, பேச விட்டு, ஆட விட்டு, சபையில் உட்கார்ந்து ஒரு புலகாங்கிதம் அடைவாங்க. அது ஒரு எழுத்தாளருடைய விஷயம். தான் எழுதக்கூடிய எழுத்து என்பது காட்சி வடிவமாக மற்றவர்களை கைதட்டுக்கு ஆளாகிற பொழுது ஒரு தாய்மையுடைய உணர்விலிருந்து அவங்க ரசிப்பாங்க. அதே போல ஒரு இந்தியன் சினிமாவில் ஒரு ஆண் சரஸ்வதியாக சாமி சார் நான் பார்க்குறேன். ஒரு சரஸ்வதி ஒரு ஆண் வேடமிட்டு அவையில் அமர்ந்து அவருடைய எழுத்துக்கு மற்றவர்கள் அதுவும் மம்முட்டி சார்ல 44 படம் என்பது இது எவ்வளோ பெரிய ரெக்கார்டு. எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். 17 படங்கள். சுமோகன்லால் சார், பிரியதர்சன் சார் சொல்லுவார், எனது 80% வெற்றிக்கு அவர் காரணம். அதுக்கு மேலே அவருக்கான ஒரு முத்தாய்ப்பு இங்கே தேவையே கிடையாது. ஸோ அதனால தான் எஸ்.என். சாமி சார் சொன்ன உடனே நான் வந்து பிரபாகர் சார் கூப்பிட்ட உடனே ஓடி வந்து ஒரு கடமை அப்படின்ற மாதிரி. ஸோ எழுத்தாளர்களை எவர் ஒருவர் மதிக்கிறோமோ வீட்டில் அம்மா அப்பா மதிக்கிற மாதிரி அது. ஸோ அந்த வகையில் எஸ்.என். சாமி சார் மேடையில் அமர வைத்து நம்மெல்லாம் அவர் வந்து பக்கத்தில் அமர்ந்திருப்பது என்பது பெரிய பாக்கியம். இந்த சீக்ரெட் என்பது முதலாக அவரே ஒரு தாயே மேடையில் வேடமிட்டு ஆடுவதை போல அவரே இயக்கியிருக்கிறாங்க. அவ்வளவு அற்புதமாக இருந்தது. சில காட்சிகள் காட்சி வடிவப்படுத்தப்பட்டிருக்கு. சில காட்சிகள் அற்புதமாக ஒரு வசனத்தின் மூலமாகவும் காட்சிகள் மூலமாகவும் மிக்ஸ் பண்ணி ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருக்காங்க. தலைவாசல் விஜய் சார் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்து கையாண்ட சூசக மந்திரம். ஒரு காதல் லவ் ஃபெயிலியர் கூட அன்பே வா அப்படிம்பாரு. ஸோ பாசிட்டிவ் என்பது மனிதர்களை நிச்சயமாக நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். நல்ல கருத்தை கையாண்டுருக்காங்க. சீக்ரெட் வெற்றி பெற நான் எல்லா உள்ள என் தாய் தந்தை இறைவனை வணங்குகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சமூக திரையுலகில் இந்திய திரையுலகிலேயே ரைட்டர்ஸ் எழுத்தாளர்களை மதிக்க ஃபீல்டுனா அது மலையாளத்துக்கு தான். கேரளாக்கு தான் எழுத்தாளர் அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. நான் பிரியதர்சன் சார் கூட சினேஜை பற்றி ஒர்க் பண்ணியிருக்கேன். அது பிரியாத வர வேண்டும்னு படம். மலையாள தமிழ் சார் கூட ரெக்கார்டேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ஒரு புது அனுபவம். நம்ம லெஜெண்ட் சொல்லுவோம், படம் சொல்லிட்டு இருப்போம் லெஜெண்ட். ஆனால் லெஜெண்ட்னா அது ஒரு முழு தகுதி ஆனவரான நம்ம எஸ்.என். சாமி ஐயா அவர்கள் தான். ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு 5 பிள்ளை பெற்றிருப்பாங்க. எல்லா பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி, பொண்ணு கல்யாணம் பண்ணி, பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி, பேரன் பேத்தி எடுத்ததுக்கப்புறம் 60 கல்யாணம் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் ஐயா 67 படத்துக்கு எழுத்தாளர் ஒரு கதை எழுதி, திரைக்கதை எழுதி, இன்னைக்கு 60 கல்யாணம் மாதிரி அவரே இன்னைக்கு படத்தை இயக்கியிருக்காரு. ஆமா, 60 கல்யாணம், அடுத்து 80 கல்யாணம் பண்ணணும் சார். இங்க இல்லை சதாவிசம்பாங்க. ஆமா, அதையும் இன்னைக்கு காட்டணும். இப்போ இந்த படம் பார்க்குறது ஒன்று தான். நம்ம சொல்லுவோம் தமிழ் வந்து விதி மதியால் விடலாமோ, ஆனால் அது வேற மாதிரி டிஃப்ரெண்டாக சொல்லியிருக்காரு. விதியை புண்ணியத்தால் விடலாம். அப்புறம் மூடநம்பிக்கை வெல்றது எதுனா வேற இதில் நம்பிக்கை தான் மூடநம்பிக்கை விடும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம நம்புகிறோமோ, நம்ம உழைப்பு நம்புகிறோமோ, நம்மளை நம்புகிறோமோ, அங்கே மூடநம்பிக்கை அடுத்தது. அதே சமயம் ஆன்மீகம், கடவுளை
நம்புறவங்களுக்கும் கடவுளை உணர்றவங்களுக்கு தான் சில விஷயங்கள் ஆண்டு உணர்த்துவார். அதான் சகுனம். சகுனங்கிறது ஆண்டவனை நம்ப சகுனங்களை மூலமாக சிலதை காட்டுவார். இது சரியாக வராது. நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது அது சகுனம் மூலமாக நமக்கு தெரியும். நம்ம தலைவர் விஜய் சார் சொன்ன மாதிரி பலமுறை நான் உணர்ந்திருக்கேன். அதை மீறி பண்ணதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சரியாக வரல. அதையும் சார் இதில் கொஞ்சம் அங்கே சொல்லியிருக்கிறாரு. ஒரு விஷயம்தான், நல்லது நினைச்சா நல்லது நடக்கும். நல்லது செஞ்சா நமக்கு வர கெட்டதுன்னு விலை. இதுதான் இப்போ சார் வந்து அழகா மூட நம்பிக்கையாகவும் இல்லாம அதை மீறி நம்பிக்கையை இந்த படத்துல வச்சிருக்காரு. சீக்ரெட் இது வந்து இங்கே பெரிய பட்டியல் படம், சின்ன பட்டியல் படம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. கதை நல்லா இருந்தால் தான் அது படம். அது நல்லா இருக்கணும், மக்களுக்கு பிடிக்கணும். இந்த சீக்ரெட் கண்டிப்பாக மக்களுக்கெல்லாம் பிடிக்கும், மிகப்பெரிய வெற்றி அடையணும். சார் தொடர்ந்து இந்த படங்களை இயக்கணும். எங்களுக்கு படத்தை போட்டு காட்டணும், நான் உங்க கூட பயணிக்கணும். எஸ்.என். சாமி ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். எஸ்.என். சாமி சாரோட படங்களை வந்து நான் நிறையா பார்த்துருக்கேன் அந்த காலத்துலேருந்தே. ஏன்னா கோயம்புத்தூருங்கிறனால வந்து நிறைய படங்களை வந்து அங்கே ஸ்ட்ரெயிட்டாக அந்த காலத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அவருடைய சிபிஐ டைரி குறிப்பு அந்த படம் வந்து யூஸ்வலாக வந்து லாங்குவேஜ் டப் பண்ணி அந்த படங்கள் வந்து ஓடும். அது நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் வந்து சிபிஐ டைரி குறிப்பு வந்து மலையாளத்திலேயே அந்த படம் வந்து எல்லா ஊர்களையும் ஓடி வெற்றி பெற்ற ஒரு படங்கிற ஒரு பெருமை வந்து அந்த படத்துக்கு உண்டு. யூஸ்வலாக வந்து ஒரு படத்தை பார்ட் 1 பார்ட் 2 எடுப்பாங்க. பார்ட் 5 வரைக்கும் எடுத்த ஒரு படம் சிபிஐ டைரி குறிப்பு. ஸோ அந்த எழுத்தாளர் எஸ்.என். சுவாமி சார் நிறைய பண்ணியிருக்காரு. அவர் வந்து எங்கிட்ட அவர்கிட்ட எனக்கு கேட்கணும்னு ஒரே ஒரு கேள்விப்பட்டிருக்கு, உங்க வெற்றிக்கான சீக்கிரட் என்ன? உண்மையிலே வந்து இந்த படத்தை பார்க்கும்போது சீக்கிரட், அதாவது ஜோசியத்தையும் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் இன்னைக்கு நடக்கிற சில விஷயங்களையும் பண்ணி அதை வந்து வெறும் ஜோதிடத்தோடு மட்டும் இல்லாம ஆன்மீகத்தோடு மட்டும் இல்லாம ரியாலிட்டிக்கு நெருக்கமாக கொண்டு வந்து மனிதனால் எதுவும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தோட அந்த முடிச்சு வந்து அவுத்தது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்ச எங்க எழுத்தாளர் சங்க செயலாளர், அவர் துணை செயலாளர், அவர் இணை செயலாளராக இருக்காரு பிரபாகர் சார், அவருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தம்பி ராமையா அவர்கள் சொன்ன மாதிரி இந்த மேடையில் இருக்கிறதே ஒரு பெரிய பெருமை. இன்றைய இந்திய சினிமா உலகின் மிகப்பெரிய சாதனையாளர் இவர், அதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு படத்தை நம்ம பார்க்கும்போது அந்த படத்தில் வந்து இந்த நம்பகத்தன்மை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து அந்த படத்தோட நம்ம ஒன்றி போக செய்யும். அந்த நம்பகத்தன்மை ஏற்படுத்துறதுக்காக எந்த அளவுக்கு ரிசர்ச், இப்போ அவருடைய வெற்றி என்னன்னு கூட பாரதியாருங்க கேட்டார். இந்த கதையை சொல்கிறதுக்கு அவர் எந்த அளவு ரிசர்ச் பண்ணியிருக்காரு அப்படின்றது இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அதாவது என்னென்ன வாதங்களை முன்வைக்க வேண்டுமோ அந்த வாதங்களை எல்லாம் கதாபாத்திரங்கள் மூலமே வச்சுருக்காரு. நமக்கு வந்து ஒரு தெளிவு ஏற்படுத்துக்காக மிக ஒரு சிறப்பான பதிவு. இந்த உருவாக்கம் வந்து ரொம்ப அற்புதமாக அமைந்திருக்கிறதுல ஆச்சரியம் உண்டுன்னா திரையுலகத்தில் அப்படி ஒரு அனுபவம் அவருக்கு இருக்குது. நிஜமாகவே இந்த மேடையில் இருக்கிறது ரொம்ப ஒரு பெருமை நிகழ்ச்சி. இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படம். அவர் ஏற்கனவே பல வெற்றிகளை குவித்தவர். அந்த வெற்றியோடு இந்த வெற்றி இணைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல படம் பார்த்தோம். சுவாமி சார் வந்து சித்ரா சார் சொன்ன மாதிரி ரிசர்ச் தான் ரொம்ப. கதை களம் வந்து கதை கரு வந்து அவர் எடுத்திருக்கிறது வந்து அதுக்கு அவர் வந்து பாராட்டணும். சிக்ரானிசிட்டி, என்ட்ராபி என்னும் உளவியல் கருத்துக்களையும் எக்ஸ்ட்ரா பிஎஸ்பி சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், அதெல்லாம் அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மூத்த எழுத்தாளர், படிக்காத புத்தகங்கள் இல்லை, ஆராய்ச்சி பண்ணாத களங்கள் இல்லை, அப்படி எல்லாமே வந்து கதைக்களங்களை வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணவர். இதனால தான் அத்தனை வெற்றிகளை அவர் பூச்சார். இதில் வந்து என்ட்ராப்பியும் சிங்க்ரானிசிட்டியும் எடுத்துகிட்டு இருக்காரு. அதில் வந்து அவர் பிடிச்ச கேரக்டர் பாருங்க. பொண்ணு செத்துருவான்னா உடனே எதுனா நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், வேற எவ்வளவு ஒருத்தி பார்ப்போம் தானே எல்லாரும் போவாங்க. ஏன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணணும், செலவாகும். அந்த பையன் கேரக்டர் அவர் எடுத்துக்கிட்டு விதம்
அற்புதமான அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் பார்த்தோம், பிடிச்சு போச்சுன்னு. அதுக்காக எவ்வளவு லைஃப் ரிஸ்க் எடுக்கிறோம் பாருங்க. இதை ஆடியன்ஸ் ஒத்துக்கும் போது இந்த படம் வெற்றியை நிச்சயமாக குறிக்கிறது சந்தேகமே. அதனால சாமி சார் ஏற்கனவே ஒரு லெஜண்ட் ப்ரூவ் பண்ணிட்டாரு, எதுலேயும் ஒரு டைரக்டா ப்ரூவ் பண்ண போறாரு, அதுல சந்தேகமே இல்லை. அதனால இந்த மேடையில அவரோட நாம எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறது, அந்த படத்தை பார்க்கறதே நம்ம வந்து ஒரு பெரிய பாக்கியமா வந்து நினைச்சு இதை அரேஞ்ச் பண்ண நம்ம தம்பி பிரபாகர் அவர்களுக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லி, இந்த திரையிடலுக்கு வந்த எல்லாரும், எங்கள் எழுத்தாளர் சங்க செயலாளர், செயற்குழு உறுப்பினர்கள், சேகரன் சார், எல்லாம் மற்ற எல்லாம் ரவிமரியா, மற்ற எல்லா நண்பர்கள் வந்து தாயிரமணி எல்லாரும் வந்திருக்காங்க. இதற்கும் மேலா நம்ம மரியாதைக்குரிய பிரியதர்ஷன், அற்புதமான ஒரு டைரக்டர். அவர் வந்து கிட்டத்தட்ட 97 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டார். அவர் நம்ம சவுத்துக்கு வந்து இந்தியாவில் வந்து மிக சவுத் இந்தியாவுக்கு பெருமையை சேர்த்தார். அவரும் இந்த நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து நம்மளோட இருந்து இந்த திரையிடலுக்கு வந்து கலந்துக்கிட்டு நம்ம எல்லாரையும் வந்து கௌரவிச்சதுக்கும் வந்து அவருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு, சாமி சார் மென்மேலும் படங்களை இயக்க வேண்டும், இந்த மாதிரி புதுமையான ஆராய்ச்சிக்குரிய கதைக்களங்களை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும், கதை கருக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அவரை வாழ்த்தி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சு, சாமி சார் வந்து இன்னும் சாதனைகளை படம் கேட்டுக்கொண்டு ஒரே முடிச்சேன். ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் கொடுத்துருக்கு. நம்ம ஆங்கிலத்தில் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரி சில படங்கள் பார்த்துருப்போம், தமிழில் உருவங்கள் மாறலாம், மலையாளத்தில் ஐயர் த கிரேட், இது எல்லாமே என்ன நடக்க போகுதுங்கிறத கெஸ் பண்ணுற ஒரு படமாக தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து தர்மோடைமனிக்ஸ் அந்த சயின்ஸை வச்சு அதோட ஸ்பிரிச்சுவலை கொண்டு வந்து அதை மெடிக்கல் ரீதியாக ஒரு கதையாக்கி கடைசியில் வந்து ஒரு மித்து, பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாக கடவாய் மாதிரி நீ எதை நம்புறியோ அது உனக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அருமையான மெசேஜை கொடுத்து அந்த படத்தினுடைய உண்மையான சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தியிருக்காரு. அந்த லெஜெண்டை வந்து இந்த இடத்துல நம்ம தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் இங்கே கௌரவிக்கிறத நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஐயாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த மேடையில் நான் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எஸ்என் சாமி சார், நான் முதல்ல பார்த்த மலையாள படமே வந்துட்டு சிபிஐ டைரி குறிப்பு தான். அந்த படம் தான் வந்து சஃபேர் தேட்டரில் பார்த்தேன் நான். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, தேட்டரில் போய் ஒரு மலையாள படம் பார்த்தேனாக்கா அது சிபிஐ டைரி குறிப்புன்றது தான். அதுக்கப்புறம் தான் நியூ டெல்லிலாம் வந்தது பார்த்துருக்கோம். அப்படி ஒரு படம் பண்ண, இத்தனை சாதனைகளை பண்ண எஸ்என் சாமி சார், அவருடைய வயசு வந்துட்டு சொன்னாங்க. இங்கே சினிமாவில் வந்துட்டு ஒரு கண்டென்ட் கொடுக்கறதுக்கும் வயசுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதை வந்து மறுபடியும் ஒரு தடவை இந்த படத்தோட வெற்றி வந்து எஸ்என் சாமி சாரோட வெற்றி வந்து வயசுக்கும் சிந்தனைக்கும் சம்பந்தம் கிடையாது, அது வேற இது வேறன்றதை நிகழ்த்தணும். இந்த படம் பார்க்கும் போதும் ஒரு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம வந்து புதுசாக இருந்தது. அவர் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாம் தாண்டி பிரியதர்ஷன் சார் இருந்த மேடையில் எல்லாரும் சொன்னாங்க, சித்ரா லட்சுமணன் சார் சொன்னார், தம்பிராமி சார் சொன்னாங்க, இந்த மேடையில் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அமைகிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்துடைய இணை செயலாளர் பிரபாகர் சார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து எஸ்என் சாமி சார்களுக்கு வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும், இது என்னோட நம்பிக்கை. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ பெரிய சாதனையாளர்கள் இருக்கிற அந்த மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு நன்றி பிரபாகர் சாருக்கும், நன்றி அவர்களுக்கும். எஸ்என் சுவாமி சார், நம்ம அஜயன் பாலு சார் சொன்ன மாதிரி நான் சென்னைக்கு வந்த புதுசில் சபேர் தேட்டரில் வந்து 300வது நாள் நான் பார்த்தேன் சிபிஐ குறிப்பு. மதுரைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்த எனக்கு அது ரொம்ப, அந்த படத்தில் வந்து இன்வெஸ்டிகேஷன், அதுக்காக அந்த கதாநாயகனுடைய கதாபாத்திரத்தையும் அவங்களுடைய அந்த திரைக்கதையும் ரொம்ப புதுசாக இருந்தது. அதுக்கப்புறம் ஐயாவோட நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். அவங்க 80வது வயதில் வந்து முதல் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு 72 வயசுல வந்து யாரும் சொன்னாங்க, நம்ம இயக்குனர் சாதிக்கிறதுக்கு வந்து வயது ஒரு தடையே கிடையாது, எந்த வயதிலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக இங்கே நம்ம சித்ரா லட்சுமண் சாருக்கு ஒரு சின்ன வேண்டுதல்.
என்னன்னா சமீபத்தில் அவர் வந்து ஐயா கலைஞானம் அவர்களை வந்து பேட்டி எடுத்திருந்தாங்க. அந்த பேட்டியெல்லாம் பார்த்தா 1955 இருந்து தொடர்ச்சியாக அவர் செய்த சினிமாக்கள், அவர் எழுதின கதைகளை பற்றிலாம் சொல்கிறாங்க. நம்ம எஸ்என் சுவாமி சாரையும் அதே மாதிரி அவர் ஒரு பேட்டி எடுக்கணும். அவங்களுடைய 61 படங்களையே பற்றின விஷயங்களும், அந்த படங்களில் அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களையும் அதோட வெற்றிகளையும் எங்களுக்காக வந்து அவங்க சொல்லணும்னு சித்ரா லட்சுமணன் சார்கிட்ட வந்து ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். நான் பொதுவாக வந்து இங்கே இருக்கிற எல்லாரும் வந்து கொஞ்சம் பக்திமான்கள். நாங்களாம் வந்து கொஞ்சம் தீவிரமான நாத்திக கருத்துக்கள் கொண்டவர்கள். இந்த படத்தில் வந்து நாத்திகவாதியாக இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கருத்து, எங்களுக்கு ஒரு பிடிச்ச கருத்து என்னன்னா, நல்லது செய்யுங்க, நீங்கள் வெளியவே வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை அழுத்தமாக சொல்லியிருக்காரு. அதுக்காக இந்த படம் வந்து நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி. வார்த்தைலாம் உண்மையிலே வயது இல்லை, வாய் இல்லை. ஏன்னா நான் ஐயா பார்க்க தான் வந்தேன். அதாவது நான் படிக்கிற வயசுல எங்க மாமாவோட கேரளாவில் போய் துணி வியாபாரத்துக்கு ஏலம் போகிறதுக்கு அப்படின்னு +2 எக்ஸாம் முடிச்சுட்டு காலேஜுக்கு சேர்ற ஒரு 2 months ஏதாவது ஒர்க் பண்ணுவோம் ஃபீஸுக்காக சொல்லி. அப்போ திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல கிளிமானூர்னு ஒரு ஊர். அந்த கிளிமானூர்ல ஒரு டூரிங் டேக்ஸ். அந்த பில்லர்லாம் எப்படின்னா ஒரு 10 தென்னை மரம், இந்த பக்கம் ஒரு 5 தென்னை மரம் இருக்கும், இந்த ஒரு 5 தென்னை மரம் இருக்கும், அது மேல ஒரு கூரை, அதான் தேட்டரு. அந்த தேட்டர்ல ஈவினிங் செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன், அது வந்து ஹாலிடேஸ் கிடையாது, சண்டேக்கு மறுநாளும் இருக்கிற மறுநாளும் ஈவினிங் ஷோ 6 மணி ஷோ ஃபுல்லுங்க அந்த தேட்டரு. அன்னைக்கு நான் போனப்ப 45வது நாளோ 46வது நாளோ பின்ட்ராப் சைலண்ட்ல படம் பார்க்குறாங்க. பின்ட்ராப் சைலண்ட்ல வெளில போறாங்க. அப்ப அடிப்பொடிங்கிற வார்த்தையெல்லாம் மலையாளத்தை கிடையவே கிடையாது. நன்னாயிட்டு அப்போதான் நான் மலையாளமே கத்துக்க ஆரம்பிச்சேன். மலையாளம் படிக்கிறது எழுதலாம் அந்த 2 மாசம் சினிமா போஸ்ட பார்த்து கத்துக்க ஆரம்பிச்சேன். அதுல ஒரு சிபிஐ டைரி குறிப்பு, ஓன்னா இப்படிதான் இருக்கும், ரூல்னா இப்படிதான் இருக்கும், டானா இப்படிதான் இருக்கும். நான் மலையாளத்தை வந்து மலையாளம் வாய்க்கணும்னு கேட்டேன். அப்பையில இருந்து இப்ப லேட்டஸ்டா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து சிபிஐ டைரி பார்ட் 5 பார்த்தேன். நான் எல்லா பாட்டையும் பார்த்திருக்கேன். முக்கியமா ஐயாவை பார்க்கறது ரொம்ப நாள் கிடந்து. எப்படி இருப்பாரு, சீக்கிரட்டான படம் எடுக்கிறாரு, ரொம்ப மைக்ரோ சிந்தனையா இருக்கு. மேக்ரோ சிந்தனை இல்லாம எல்லாம் மைக்ரோ நுனிப்புள் மேய்வாங்க. ஆனா ரொம்ப நுணுக்கமா பண்றாரு. எப்படி பண்றாருன்னு புரியல. அது கேரளா, அதாவது கேரளாவோட ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி, இப்பதான் அதிகம். அந்த காலத்துல வந்து லைட் ஸ்டாம்பே எப்படி இருக்குன்னா ஏதாவது ஒரு பனை மரத்திலேயோ இல்ல ஒரு தென்னை மரத்திலேயோ தான் வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு ஊர், ஒரு வில்லேஜ்ல ஒரே ஒரு குண்டுப்பல் தெரியும். அந்த எல்லாமே நான் கேரளாவில் பார்த்திருக்கேன். அப்பவே பெரிய ரைட்டர். எப்படி இந்த சிந்தனை வந்து பார்த்தா எல்லா இடத்துலயுமே புக்கு கிடைக்கும் தெரியுமா. ஸோ புத்தகம் வாசிப்பது எவ்வளவு பெரிய அருமையான விஷயங்கிறது. இப்ப சிதம்பரத்துல ஓலைச்சுவடியை பார்த்து ஒரு கதை சீன் பண்ணியிருக்காங்க. அங்க நாடி ஜோதிடம் ஃபேமஸ். சிதம்பரத்துல நாடி ஜோதிடம் நமக்கே தெரியாது, பல பேருக்கு தெரியாது. ஆனா கேரளாவில் ஒருத்தருக்கு தெரியுதுன்னா தேடி கண்டுபிடிச்சு புத்தகங்களை வாசிக்கிற தன்மை இருந்தால் எப்பேற்பட்டவரும் மிக சிறந்த படப்படையாளர்களுக்கு ஒரே உதாரணம் எஸ்என் சுவாமி ஐயா அவர்கள். நாம என்ன பண்ண, அவரு 72 வயசுல ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணாரு, பெரிய சாதனை. 72 வயசுல ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இத்தனை படத்துக்கு கதை கொடுத்தவர் 72வது படத்தை நம்ம டைரக்ட் பண்ண போறோம், எப்பேற்பட்ட கதை எடுக்கணும்னு அவர் எவ்வளவு தீவிரமா சிந்திச்சிருப்பார். அதே சிந்தனை 40 வயசு ஆனாவே இனிமே படம் கிடைக்காது, யூத்துக்கு தான் படம் கொடுக்குறாங்க, நம்மளாம் உருவத்தை பார்த்தா நம்ம கதையை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அவல நிலை நம்ம தமிழ் சினிமாவில் பல பேருக்கு அந்த மனசுல இருக்கு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஜனநாதன் சார் ஒரு எக்ஸாம்பிள் போதும், மிகப்பெரிய உதாரணம். 50 வயசுல ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணார், இயற்கையான படம். அதனால எஸ்என் ஐயா சுவாமி ஐயா பார்த்து எப்பவும் கதை சொல்லலாம். நம்ம சொல்ற கதை நம்ம படம் பண்ணி அவனோட கண்டிஷன் ஏற்படுத்துறதுக்கு நம்ம கதை பண்ணா ஐயா மாதிரி எந்த வயசுலையும் சாதிக்கலாம். ஐயா பார்த்து ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணி எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் லயன் பிரபாகரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம். ഞാൻ இந்த ஃபிலிமோட தீம் மெசேஜ் என்ன சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிலீவ் இன் யூ. அது சும்மா சொன்னதல்ல, அது ஒரு வாக்கல்ல, அது ஒரு சயின்ஸ். இந்த சயின்ஸு எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நான் கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். இங்கிலாண்டில் நிறைய சயின்டிஸ்ட்டு டாக்டர்ஸ் எல்லாமே கலந்து நம்ம பாடியில் இருக்கிற ஒரு சின்ன பார்ட்டு, கோடானு கோடி பாடி பார்ட்ஸில் ஒரு பார்ட்டு ஒரிஜினலாக எப்படி பண்ண முடியும் அதுக்காக ஆராய்ச்சி பண்ணாங்க. 7 வருஷம் ஆராய்ச்சி பண்ணாங்க. எவ்வளவோ க்ரோர்ஸ் ஆஃப் ருப்பீஸ் அதுக்கு வேண்டி இன்வெஸ்ட் பண்ணாங்க. 7 வருஷம் முடிஞ்சு அவங்க பண்ண முடியாதுன்னு நிறுத்திட்டாங்க. அந்த இத்தனை ஆளுகள், சயின்டிஸ்டும் அவங்களும் டாக்டர்ஸும் எல்லாரும் சேர்ந்து முடியாத காரியம்
நம்ம போலும் தெரியாம நம்ம அந்த அம்மாவோட வயிற்றுக்குள்ள நம்மளால பண்ண முடியும்னா அதுக்கு மேலே ஒரு ஒன்றும் கிடையாது. அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தால் மட்டும் போதும். அந்த நம்பிக்கை இல்லாத அந்த லோகத்துக்கு பிரச்சனை. நம்ம எதெல்லாமோ நினைச்சுட்டு இருக்கிறதெல்லாம் போயின்னு இருந்து ஒரு நினைப்பு நம்மளை மாற்றி 3000 கிலோமீட்டர் பைப்லைன் இருக்கு பாடிக்குள்ள. பல மாதிரி விஷயங்கள் டிராவல் பண்ணுறதுக்கு எப்படி 10 மாதம் தான். இந்த மாதிரி நமக்கு முன்னாலேயே ப்ரூஃப் இருக்கு, அதுவும் சோலிட் ப்ரூஃப், ஒரு டவுட் இல்லாத ப்ரூஃப். அப்போ அந்த ப்ரூஃப் இருக்கும்போது அந்த இருக்குது நம்பிக்கை ரொம்ப மச். நம்மளால முடியும், ஒரு நாள் முடியும் தம்பி, இல்லையா? அந்த நம்பிக்கை இருந்தால் எழுத்தாளர்களுக்கு ரொம்ப சகாயமாகும். ஏன்னா அவங்க தான் இந்த சொசைட்டிக்கு செய்திக்கான விஷயங்கள் கொடுக்குறவங்க எழுத்தாளர்கள். அது கிடைக்காதனால தான் செய்ததே பின்னையும் திட்டி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எல்லாருக்கும் என்னோட மெசேஜ் என்ன, நீங்கள் உங்களை நம்பணும், உங்களால் முடியும். எப்படி முடியும் கேட்கக்கூடாது, பண்ண முடியுமா கேட்கக்கூடாது, முடியும்னா முடியும். இதில் நான் நம்ம சொசைட்டியில் எல்லா கேரக்டருக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது யாரோட தப்பு சரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது அவன் செய்து சரி, வந்து தப்பு ஒன்றுமே கிடையாது. பட் ப்ரோக்ரஸ் க்ரோத் மைண்டு சொல்லுவாங்க. க்ரோத் மைண்டு வேண்டவங்களுக்கு அந்த மாதிரி சிந்திக்கிறாங்க முடியும். ஃபஸ்ட் அதுக்கு என்ன காரணம், அதோடைய அனாலிசிஸுக்கு வந்து போகக்கூடாது. அது அந்த நம்பிக்கை ஒரு ஸ்ட்ராங்காக வரத்துக்கு டைம் எடுக்கும். இருந்தாலும் என்னைக்கு வந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ். தேங்க்யூ.